அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog வந்து பார்த்தீங்கன்னா செக்கப் vlog, அதாவது 8th மந்தோட என்னோட செக்கப் vlog தான் வந்து பார்க்க போகிறீங்க. அதாவது செக்கப் அன்னைக்கு நான் என்னென்னலாம் பண்ணுறேன், எவ்வளோ வேலைகள் பண்ணி வச்சுட்டு செக்கப்புக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், டாக்டர் என்ன சொன்னாங்க 8th மந்த் ஸ்கேன் பார்த்துட்டு எல்லா டீட்டெயிலுமே வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். மார்னிங் நான் எந்திரிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஆசிஃபாவும் வந்து எந்திரிச்சிட்டா. நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஆசிஃபாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு பால் காய்ச்சி ஆற வச்சுருந்தேன். அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நான் எந்திரிச்சது வந்து தண்ணி குடிப்பேன் இல்லையா, ஸோ அந்த தண்ணியை வந்து நான் குடிச்சிட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 8th மந்த் வந்து ஸ்டார்ட் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து ஜீரக தண்ணி வந்து குடிக்க ஆரம்பிக்கணும். நெக்ஸ்ட் vlogல இருந்து அதை வந்து கண்டினியூ பண்ணலான் இருக்கேன். இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சட்டியில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா தாளிச்சிக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்து ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு வந்து நான் வந்து தண்ணி வந்து நான் ஊற்றிக்கிறேன். இது நல்லா கொதித்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொதிச்சுட்டு இருக்கிற தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு சேமியாவை சேர்த்து நல்லா வந்து ட்ரை ஆகிற வரை வந்து கிண்டணும். அதுக்கப்புறம் எடுத்து வந்து சாப்பிட வேண்டியதான். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆசிஃபா ஏதோ ஒன்று கேட்டால் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா என் ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் இருக்குது. ஸோ அதனால் அவனை ரெடி பண்ணி விட்டுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து செக்கப்புக்கு வந்து போகணும். ஹீட்டர் வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. ஸோ கெட்டிலில் வெந்நீர் வச்சு பையனை வந்து குளிக்கவும் ஊற்றிட்டேன். வாட்டர் பாட்டிலையும் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸும் வந்து வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் பையனுக்கு வந்து ரெடி பண்ணி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். என்னாச்சு? பால் கொட்டிட்டா? எங்கே கொட்டிச்சு? வீட்டில் கொட்டிட்டியா? எடுமா. வை. வெரி குட், குட் கேர்ள். பால் கொட்டக்கூடாது என்னம்மா? ஒரு வழியாக பையனை வந்து ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு வந்து அனுப்பியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை லைட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிஃபாவையும் குளிக்க ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அவளை ரெடி பண்ணி செக்கப்புக்கு வந்து கிளம்ப வேண்டியதுதான். குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆசைப்பட்டு இந்த மாதிரி சேர்லாம் வந்து வாங்குவோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளைக்கு தான் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கா ஞாபகம் வரும்போது இதை எடுத்து தாமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அதுக்கப்புறம் விளையாடுவாங்க. உங்கள் வீட்லேயும் இப்படி தானான்னு சொல்லுங்கள். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா சமத்தா வந்து சாப்பிட்ருவாங்க குழந்தைங்க. நம்ம எங்கேயாவது ரெடியாகி போகும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சேமியாவை கொடுத்தா வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தை தாமா அப்படின்னு வந்து கேட்குறா. ஸோ அதுக்கப்புறம் வெங்காயத்தை கொடுத்துட்டு ஒரு வழியாக அவளுக்கு விளையாட்டு காமிச்சு கொண்டு சாப்பாடு வந்து கொடுத்துட்டேன். பாப்பாவுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்துட்டு நாங்களும் ரெடியாகி வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டோம். ஆட்டுக்குட்டி எங்கே இது கோட்டு சொல்லு. ஆசிப்பா இங்கே பாரு, கோட் சொல்லு. கோட் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா காரத்தை எடுத்து திருப்பி கொண்டு வரதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் வந்து ஆசிஃபா பார்த்துட்டு இருந்தா. ஸோ நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கிளம்பியாச்சு. போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாய் அடிச்சுட்டே வந்துட்டு இருந்தா. ஸோ நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நாங்கள் வந்துட்டோம். எங்கே போகிறோம்? ஆசிஃபாவுக்கு ஊசி போடவா? உம்மாக்கு 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 தான் ஊசி போடுறோம்.
ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நுழைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா அவளோட ஃபேஸே வந்து மாறிடுச்சு. பயத்தோடையே வந்தா. அதான் வந்து உனக்கு ஊசி போட போகிறோம் அப்படின்னு சொன்னேன். இல்லை அம்மாவுக்கு அப்படின்னு வந்து சொல்கிறான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லேபுக்கு நேராக வந்து நான் போகிறேன். யூரின் டெஸ்ட் ரிப்போர்ட் ஒன்று வாங்க வேண்டியது இருக்குது. அதை வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அகெயின் யூரின் டெஸ்ட் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செக்கப்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து வந்துட்டோம். டாக்டர் என்ன சொன்னாங்கங்கிறத சொல்கிறேன். வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா கறி வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பிரியாணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் எடுத்து வச்சுட்ருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும். டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை நல்லா இருக்குது, எப்பவும் போல் சுகர் வந்து கம்மி பண்ணிக்கோ, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உப்பும் கம்மி பண்ணிக்கோ அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பையனோட பாப்பாவோட வெயிட்டெல்லாம் பார்த்துட்டு 2 பேபியோட வெயிட்டோட இந்த பேபி வந்து கொஞ்சம் ஒரு 100 கிராம் மட்டும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் உனக்கு நார்மல் டெலிவரி தான், இருந்தாலும் பயம் இல்லை. குழந்தைய வந்து செப்பாலிக்கில் மாறிடுச்சு, ஸோ பயப்பட தேவையில்லை. இருந்தாலும் டின்னருக்கு வந்து நீ டிஃபன் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிரு, டிஃபன் மட்டும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இவ்வளோ தான் சொன்னாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 டெலிவரியுமே வந்து நார்மல் டெலிவரி தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா குழந்தையும் செப்பாலிக்கில் வந்து மாறினதுனால டாக்டர் வந்து திட்டலாம் ஒன்றும் இல்லை, இந்த அட்வைஸ் மட்டும் சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் தண்ணீர் சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பொடி வந்து எழுதி தந்தாங்க. அதுவுமே ஹஸ்பண்ட் வந்து நீ வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நான் அதையுமே வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் சத்து வந்து 13 பாயிண்ட் வந்து இருந்துச்சு. பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 16 பாயிண்ட் வந்து இருந்துச்சு. இந்த பேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 பாயிண்ட் வந்து இருக்குது. எல்லாமே நார்மல் தான். ஸோ அல்ஹம்துலில்லாஹ். இருந்தாலும் டாக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 8th மந்த்தில் தண்ணீர் சத்து பொடி வந்து எழுதி தருவாங்க எல்லாருக்குமே. சிலர் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் மாதிரி தண்ணீர் சத்தை வந்து கூட ஆக்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸு இதெல்லாம் வந்து நான் சாப்பிடுவேன், அதனால் வந்து கூடிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கூடும், அதனால் கூடும் உங்களுக்கு, ஆனால் மருந்து அளவுக்கு வந்து கூடாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ்க்கு தெரியும் எது உங்களுக்கு எழுதி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து டாக்டர் வந்து எது எழுதி தராங்களோ அதை கண்டிப்பாக வந்து வாங்கி அதே மாதிரி சாப்பிடுங்க. மருந்தோட சேர்த்தே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெஜிடபிள்ஸ், நீர் நிறைஞ்ச காய்கறிகள், பழங்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸஸாக வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இதை நம்ம எஸ்ஏ சைல்டு கேர் சேனல்லே வந்து நான் சொல்லியிருக்கேன். என்னோடய தங்கச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் சத்து வந்து அதிகமாக இருந்துச்சு. ஸோ வந்து அதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு வந்து நான் எல்லாமே வந்து போட்டிருக்கேன் நம்ம சேனலில். அது தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி சம்மந்தமான வீடியோக்கள், என்னோடய அப்டேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்ஏ சைல்டு கேர் சேனலில் வந்து ரெகுலராக வந்து நான் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ அந்த சேனலையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். 71,000 சப்ஸ்கிரைபர் வந்து அந்த சேனலில் நமக்கு வந்து இருக்காங்க. ஸோ அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, இல்லைனா ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த சேனலை ஒரு முறை செக் பண்ணி பாருங்கள். அந்த சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கறியை வந்து நான் நல்லா வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு தேவையானது எல்லாமே வந்து நான் நறுக்கி வச்சுக்க போகிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1.5 தக்காளி மட்டும் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டுக்கு தேவையானது எல்லாமே உரித்து கட் பண்ணி அதுக்கப்புறம் நல்லா அரைச்சி வந்து பேஸ்ட்டாக வந்து ஆக்கிக்கிட்டேன். கத்தி வந்து பார்த்திங்கன்னா புது கத்தி வந்து வாங்கியிருக்கேன். நம்ம கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான பொருள் கத்தி தாங்க. அந்த கத்தியை சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வேலை பார்க்கவே வந்து ஓடாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு 2 கத்தி வந்து வாங்கிக்கிட்டேன். பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு தேவையான புதினா, கொத்தமல்லி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி எல்லாமே நறுக்கி முடிச்சிட்டேன். தாளிச்சிட்டு இருக்கும்போது தான் பார்க்குறேன் வீடியோ அப்படியே கட் ஆகி மொபைல் ஆஃப் ஆகிருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப ஆன் பண்ணி அதுக்கப்புறம் வீடியோ எடுத்திருக்கேன். இது வந்து எதுலேருந்து கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் நீங்கள் பிரியாணி தாளிக்கிற மாதிரியே தாளிக்கணும். ஆனால் பச்சை மிளகாய் மட்டும் கொஞ்சம் அதிகமாக போடணும். அதாவது ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து நான் இதில் வந்து சேர்த்துருக்கேன். எப்பவும் போல் வந்து பார்த்திங்கன்னா கீ, அப்புறம் கோகோனட் ஆயில் ஊற்றிட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு தேவையான அளவு கறியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். சிம்மில் வச்சே நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கணும். அப்போ தான் அந்த எசன்ஸ் எல்லாமே, பச்சை மிளகாவோட எசன்ஸ் எல்லாமே வந்து இறங்கும். ஸோ அந்த மாதிரி வெந்துகிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பாதாம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கசகசா, ஒரு 1/2 டீஸ்பூன் கசகசா, முந்திரி இருந்துச்சுன்னா ஒரு 4-5 அந்த மாதிரி சேர்த்து நல்லா இதை ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். ஸோ இந்த பேஸ்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரியாணிக்கு, அதாவது
அதாவது ஒயிட் பிரியாணிக்கு வந்து நல்ல டேஸ்ட்டை வந்து கொடுக்கும். ஸோ அதை தான் நான் வந்து இதோட வந்து சேர்த்துக்கிட்டேன். ஸோ சேர்த்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக தான் வந்து நான் வந்து சேர்க்குறேன். அதாவது கறியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் தான் வந்து சேர்க்குறேன். 1.5 தக்காளி தானே, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதோட எசன்ஸ் நல்லா இறங்கி கலர் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும் தக்காளியை முன்னாடி நீங்கள் போட்டுட்டிங்கன்னா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் பிரியாணியோட அந்த டெக்ஸ்டர் வரணும் அப்படின்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக தான் தக்காளி வந்து சேர்க்கணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லாஸ்ட்டாக வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல லோ ஃப்ளேம்லேயே வந்து இருக்கணும். நல்லா வதக்கி விடுங்க. அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா பிடிக்காமல் இருக்க கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் எவ்வளோ வந்து விட்டுருக்குன்னு பாருங்கள். நம்ம தண்ணீர் சேர்க்கறதுக்கு முன்னாடியே வெங்காயம் போடும்போதே வந்து பார்த்திங்கன்னா புதினாவும் சேர்த்து கொஞ்சம் போட்டுருங்க. நம்ம எடுத்து வச்ச பாதி புதினாவாக வந்து போட்டுருங்க. இதோட சேர்த்து வதக்கும் போது நல்ல எசன்ஸ் இறங்கி நல்ல வாசமாக வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கறி வெந்துட்டான்னு வந்து செக் பண்ணுறேன். தண்ணீர் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் அளவுக்கு வந்து தண்ணீர் வந்து இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி தண்ணி ஊற்றினேன்னு நான் வந்து சொல்கிறேன். இப்போ கறி வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்க்கும்போது நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து நம்ம சேர்த்துடணும். 2 கிளாஸ் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அரிசி வந்து சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்து 4 கிளாஸ் அளவு வந்து நம்ம தண்ணி ஊற்றணும். ஆனால் 1 கிளாஸ் தண்ணி வந்து அதில் இருக்குது. அதனால் 3 கிளாஸ் அளவு நான் தண்ணி வந்து ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கிளாஸ் வந்து நான் வந்து ஊற்றுறேன். எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே நான் வந்து முன்னாடி வீடியோவிலேயே நான் வந்து சொல்லியிருந்தேன். அதாவது குக்கரில் நம்ம சாதம் வைக்கும்போது ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி வந்து கூட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி கூட வச்சிங்கன்னா பஞ்சு மாதிரி வந்து வரும். அந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு உப்பெல்லாம் கரெக்டாக சுள்ளுன்னு இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சமாக நெய் விட்டு மூடி விட்டுட்டிங்கன்னா ஒரு 2 விசிலில் ஒயிட் பிரியாணி சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் விசில் போட்டுட்டு நான் வந்து தொழுவ ஆரம்பிச்சிட்டேன். தொழுதுட்டு குழந்தைங்களுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு நாங்களும் வந்து சாப்பிட்டாச்சு.